மாநில லாரி உரிமையாளர் சம்மேளனம் தமிழ்நாடு இன்னைக்கு மாநிலத்தினுடைய செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதுல தமிழகத்தில் இருந்த பல்வேறு பகுதியில் இருந்து வந்து கலந்து கொண்ட அனைத்து சங்க நிர்வாகர்களுடைய ஏகோபத்திய முடிவு இன்று எடுக்கப்பட்டுள்ளது. சமீப காலமாக டீசல் விலை உயர்வு தான் இதுல முக்கியமா ஒரு காரணம். டீசல் விலை உயர்வுனால லாரி தொழில் கடுமையாக பாதிச்சிருக்கு. சுமார் 8 ரூபாய்க்கு மேல இப்போ உயர்ந்திருக்கு. இதுக்கு முதல்ல நாங்க எங்களுடைய கண்டனத்தையும் வருத்தத்தையும் தெரிவிச்சுக்கிறோம். இருந்தாலும் மத்திய அரசு உடனே திரும்ப பெறணும்னு கேட்டுக்கிறோம். இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரேடியா உயர்த்திட்டா கூட எங்களுக்கு தெரியும். ஒரு 10 ரூபா 12 ரூபா உயர்த்திட்டா கூட எங்களுடைய வாடகை உயர்த்துவதற்கோ மற்ற எல்லா இதுக்குமே ஒரு நிர்ணயிக்க முடியும். ஆனா 20 பைசா 10 பைசா 1 ரூபா 2 ரூபா உயர்த்துறதுனால எங்களை மேலும் எங்களுடைய லாரி உரிமையாளர்களுடைய நிலைமை பரிதாபகரமான ஒரு நிலைமையில இருக்கு. அதனால இந்த லாரியினுடைய டீசல் விலை உயர்வால் எங்களால் வாழ்வாதாரத்தை கொஞ்சமாவது காப்பாற்றிக் கொள்வதற்காக லாரி வாடகை இப்பொழுது நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கின்ற லாரி வாடகையிலிருந்து 25% வருகிற 15/6/2026 அன்று முதல் இந்த வாடகை உயர்வை நாங்கள் அறிவிக்கிறோங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். இதை தமிழகத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் உள்ள அத்தனை சங்கங்களும் அந்தந்த சங்க உறுப்பினர்களுக்கும் தெரியப்படுத்தி அந்தந்த லோடு ஏற்றக்கூடிய நம்முடைய முகவர்கள், நம்முடைய லாரி தொழிலினுடைய ஒரு பகுதியாக விளங்குகின்ற முகவர்கள் அவர்களுக்கும் தெரியப்படுத்தி இந்த வாடகை உயர்வை நம்ம தவிர்க்க முடியாத சூழ்நிலையினாலதான் நம்ம உயர்த்துறோம். இந்த வாடகையை எங்களுக்கு நீங்கள் பெற்றுத்தர வேணுமா கேட்டுக்கிறோம். இதனால ஒரு பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய சௌகரியங்கள் அசௌகரியங்களுக்கு நாங்கள் உங்கள்கிட்ட பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். வேற வழி இல்லை. எங்களால இந்த வாடகை உயர்வு கிட்டத்தட்ட இப்ப பாத்தீங்கன்னா நாங்க செஞ்சிருக்கணும். இந்தா வரும் இந்தா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் எடுத்துக்கிட்டு இருந்தோமே ஒழிய இதான் மத்திய அரசு குறைச்சிடும்னு நினைச்சோம். ஆனா தவிர்க்கவே முடியல. இதுக்கு மேல எங்களால் நடத்த முடியல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த வாடகை உயர்வை நாங்க அறிவிக்கிறோம். ஆகவே பொதுமக்கள் இந்த எங்களுடைய சிரமங்களை கருத்தில் கொண்டு இந்த 25% வாடகை உயர்வை எங்களுக்கு வழங்கி எங்கள் லாரி உரிமையாளர்களுடைய வாழ்வாதாரத்தை காக்கணுமா அன்போட கேட்டுக்கிறேன்.